ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி பூஜா விலாக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய தினம் வளர்பிறை பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு அபிஷேகமும் அலங்காரம் செஞ்சு பூஜை செஞ்சது. ஸோ அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கோல்டன் கலர் ஷீட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ அதை வந்து நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சுட்டேன். அதே போல் அந்த ஃப்ளோர்லேயுமே கீழே வந்து கொஞ்சம் கோலம் போடுறதுக்காக அந்த இடத்துலையுமே வந்து நான் அந்த கோல்டன் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கோலம் போடும்போது பார்க்கறதுக்கு நல்லா தெளிவாகவும் தெரியுது. அதே மாதிரி நம்ம திரும்ப அதை தொடச்சிட்டு புது கோலம் போடுறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதுவுமே ஒரு சில வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் நான் வந்து ஒரு குட்டி சிலை வச்சுருக்கேன். அதனால் அபிஷேகம் வந்து செஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அபிஷேகத்துக்கு பொறுத்தவரையிலும் நம்மளால என்ன பொருட்கள் முடியுதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோ பொருட்கள் வந்து பயன்படுத்தணும், எத்தனை எண்ணிக்கையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் வந்து கேட்குறீங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால என்ன முடியுதோ அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். எந்த ஒரு சுவாமி சிலைகளுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் முக்கியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது பால் அபிஷேகம் ஒன்று செஞ்சால் கூட பூர்த்தியாகும். ஸோ அது உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகம் மட்டுமாவது செய்யுங்க. ஆனால் சிலைகளை வீட்டில் வைக்கும்போது சும்மா நம்ம வைக்கிறதுங்கிறது அது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஷாப்பில் இந்த டவுட்டும் வந்து கேட்பீங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து பூஜைக்கான அந்த அலங்காரம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சுவாமிக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று மல்லிகைப்பூ வந்து மாலையாக வந்து கட்டி போட்டிருந்தேன். ஸோ வராகி அம்மனுக்கே ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து மாலையாக கட்டி போடுறது தான். ஸோ நான் வந்து ஒரு 11ங்கிற எண்ணிக்கையில் வந்து அதை வந்து கட்டி மாலையாக போட்டிருந்தேன். ஸோ அதே போல் மற்ற பிரசாதங்களும் நேற்று வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.